பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாங்களும் கண்டிப்பா இதை கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். உங்க குடும்பத்துக்கே சிலரை பிடிக்கணும் வைங்களேன், உங்களுக்கே சிலரை பிடிக்கணும் வைங்களேன். ஆனா உங்களுக்கே பிடிச்ச, உங்களுடைய குடும்பத்திற்கே பிடிச்ச சிலரை நீங்க 100% நம்பிட முடியாது. அவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் எப்பொழுது சத்ரு எங்க புகுந்து யாருடைய மனசை கெடுக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ணன் மாதிரி தான் கூட்டிட்டு போவாங்க, தம்பி மாதிரி தான் நம்ம கூட்டிட்டு போவாங்க, அக்கா மாதிரி தான் பழகுவாங்க. ஆனா வெரி டேஞ்சர். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம சரியானவர்களா இருந்தாலும், நம்முடைய உறவுகள் சரியானதா இருந்தாலும், நம்ம பேதைகளா இருந்தாலும், நம்மளை சுற்றி பார்க்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கண்ணோட்டத்தோட பார்ப்பார்கள் என்று கூட என்ன பண்ண முடியாது. வாலிபனுக்கு தம்பிக்கு சொல்றேன், நீ நல்லவதான்ப்பா, நீ நல்ல பிள்ளை தான், நீ கண்டிப்பா கெட்ட பிள்ளை கிடையாது, உனக்கு அந்த மாதிரி எந்த உணர்வுகளும் இல்லை, நீ நல்ல பிள்ளை, ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை, அண்ணனா தான் பாக்குற, தம்பியா தான் பாக்குற, இல்ல மாமாவை தான் பாக்குற, இல்ல சித்தப்பா தான் பாக்குற, இல்ல நீங்க பாக்குறது தங்கச்சியை தான் பாக்குறீங்க, அக்கா தான் பாக்குறீங்க, நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒண்ணு தவறாய் போயிரும் சில நாட்கள் தாண்டனதுக்கு பிறகு. அது மற்றவருடைய பார்வைக்கு. அதனால உலகத்துல எப்படி நடக்க வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப ஞானமாய் நடக்க வேண்டியது இருக்கு.